என்னடா என்னாச்சு? கூட்டம் சேர்ந்து நிக்கிறீங்க. ம் இல்லைடா, உன் கூட கொஞ்சம் பேசணும். நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, பர்சனலாக பேசணும். சரி, நீங்கள எதுக்கு நிக்கிறீங்க? ஆ கொஞ்ச நாளா பிரச்சனை. எனக்கு கொஞ்சம் பர்சனலாக பேசணும். எங்களுக்கும் கொஞ்சம் பேசணும். சரி, உங்களுக்குள்ள பிரச்சனைனா நீங்களே பேசிக்க வேண்டியதானே. அப்புறம் என்ன மயிருக்கு என்கிட்ட வந்தீங்க? தேவையான மட்டும் என்கிட்ட வர தெரியுதுல்ல. நல்ல ஜென்மங்கடா நீங்க. சாரிடா, ரொம்ப சாரி. எங்கள் எல்லாருக்கும் நீ மட்டும்தான் இருக்க. எங்கள் எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை. சாரி. ம். நீ மட்டும்தான் சாரி கேட்ப. உங்களால சாரி கேட்க முடியாது. ரொம்ப திமிரா போச்சுல. அப்படியே இருங்கடா. சரிடா, பார்ப்போம். இப்போதான் எந்திரிச்சேன். கொஞ்சம் கழிச்சு பார்ப்போம். போங்கடா சீக்கிரம். உங்க பிரச்சனை தீர்க்க நான் யாரு? நான் யாரு, கடவுளா? அப்பாடா, போயிட்டானுங்க. டேவிட்டை காணோம். கால் பண்ணியிருந்தாங்க. அவன் வீட்டுக்கும் போகலையா, ஹாஸ்டல்லையும் காணோம். அவன் ஃபோனுக்கு கால் பண்ணி பார்த்தீங்களா? ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆனால் நாட் ரீச்சபிள்னு வருது. ஒவ்வொரு ரூமா போய் தேடி பாருங்க. அவன் ஃபோட்டோ காட்டிட்டு அவனை பார்த்தீங்கன்னு கேட்டு பாருங்க. அப்போயும் கிடைக்கலன்னா எனக்கு கால் பண்ணுங்க, சேர்ந்து போய் பார்ப்போம். இவனை எங்கேயாச்சும் பார்த்தியா? இல்லைடா, என்ன ஆச்சு? மச்சான், டேவிட்டை பார்த்தியா? இல்லை, அவனை 2 நாளாக காணோம்.
ஏதோ நடந்திருக்கு, ஏதோ ஒன்று நடந்திருக்குங்க. ஆனால் ஒன்றுமே புரியல. யோசி யோசி யோசி, நல்லா யோசி. அவனோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் கொஞ்சம் ஏதோ மாதிரி இருந்துச்சு. ஏதோ பார்த்து பயப்படுற மாதிரி, அங்கே இங்கே பார்த்து பார்த்து பயப்படுற மாதிரி இருந்துச்சு. ஏதோ நடந்திருக்கு. சம்திங் ராங். இந்த சிரிஞ்சுக்கும் அந்த பிரச்சனைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? ரூமை தேடி பார்க்கலாம். சம்திங் ராங். அந்த ரூமில் சிரிஞ்சு பார்த்தேன். இவனுங்களும் டிப்ரெஷன் சொல்கிறாங்க. இந்த ரெண்டுக்கும் எதுக்காச்சும் கனெக்ஷன் இருக்குமா? யோசி 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 மகாதேவ். ஏதாச்சும் கனெக்ட் ஆகும். இல்லை அவனுங்களே கேட்டு பார்க்கலாமா? டேவிட் எப்படி இருக்கான்? நல்லா தான் ப்ரோ இருக்கான், தூங்கிட்டு இருக்கான் இப்போ தான். வேற ஏதாச்சும் சொன்னானா? ஆமாம் ப்ரோ, ரொம்ப பதட்டமாக தான் வந்தான், வந்தோடனே தூங்கிட்டான். ஏதோ 3 பேர் கட்டி போட்டிருந்தாங்க, நீங்கள் தான் வந்து காப்பாற்றீங்களா அப்படிலாம் சொன்னான் ப்ரோ. சரி கண்டிப்பாக ப்ரோ. ஓஹோ, இப்போதான் புரியுது. அந்த சிரிஞ்சுக்கும் இந்த இன்சிடெண்ட்டுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது. அந்த ரூமில் அவன் தனியாக தான் கெட்டு போட்டிருந்தான். ஆனால் அவன் யாரோ சுற்றி இருக்காங்கன்னு அவன் கண்ணில் தெரிஞ்சிருக்கு. அதான் அவன் பயந்துட்டு இருந்தான். அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஆனால் தனியாக தான் யாரும் இது பண்ணியிருக்காங்க. எதுக்கடா பசங்களை இந்த மாதிரி பண்ண? அவங்க எங்கே வேணால் போவாங்க, எப்படி வேணால் இருப்பாங்க, ஆனால் ஜாலியாக இருக்காங்க. ஃபேஸ்புக்கில் ஸ்டோரி போடுறாங்க, இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறாங்க. ஆனால் நான் மட்டும் ஒரே இடத்துல சும்மா இருந்து சைலண்ட்டாக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். இனிமேல் பாருங்கடா இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கடா. அவங்க 2 நாளா பைத்தியக்கார மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. என்னடா பண்ண அவனுங்கள? படித்தேன், ரொம்ப நாளாக படித்தேன், கிடச்சிச்சு அடி நளின். அது உடம்புக்குள்ளே ஏற்றுனா ரொம்ப டிப்ரெஷன் ஆகும் மைண்டு. அதான்டா ஏற்றுனேன். எனக்கு ஒன்று மட்டும் புரிஞ்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் எதுவாக இருந்தாலும் ஒரு குட் ஃப்ளோவில் போகும். இவங்கள மாதிரி.